ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போது எனக்கு கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டு நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து நான் கொலுசு வாங்கியிருந்தேன், அதை ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இருக்க போது. ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு கண்டிப்பாக. பாப்பாவுக்கு வாங்கின கொலுசியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ கிராம், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், அதை பற்றி தான் டீட்டெயில்ஸில் இருக்க போது இந்த வீடியோவில். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து இந்த கர்ண கொலுசி தான் போட்டிருந்தாங்க. 16th டே ஃபங்க்ஷன் அன்றைக்கி அம்மா சைட்லேருந்து வந்து இந்த கொலுசிலாம் போடுவாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே டைட்டாகிடுச்சு, அந்த சதையெல்லாம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. அதனால வந்து சரி இனிமேல் இது போட்டால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அது கூட வந்து காப்பும் போட்டிருந்தாங்க. இனிமேல் இது போட்டிருந்தா சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கொலுசியை வந்து மாற்றுறதுக்காண்டி தான் வந்து அன்றைக்கி போய் வாங்க போயிருந்தோம். இந்த கர்ண கொலுசி வந்து கட் பண்ணிக்கிட்டு நம்ம வாங்கின கொலுசியை போட்டுக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஐடியாவில் தான் அதை வாங்கினோம், புது கொலுசி. இதுதான் வந்து பாப்பாக்காண்டி புதுசாக வாங்கின கொலுசு. பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் போகும்போதே வந்து சொல்லி தான் அமைச்சிருந்தாங்க, அதுமாரி பாப்பாவுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக வாங்காதீங்க, வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, அப்போ தான் பாப்பா கால் வந்து தாங்கும், ரொம்ப வெயிட்டாக போட்டால் பாப்பா கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் போன கடையில் வந்து இதுதான் வந்து லெஸ் வெயிட்லேயே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கனாக்கா 3 முத்து வச்சுருக்க மாதிரி நாங்கள் வாங்கினோம். ஆனால் நாங்கள் கேட்டது வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி காட்டுங்க. ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல கர்ண கொலுசி, அதிலே திருகாணி வச்சு இருக்க மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பட் அந்த மாதிரிலாம் கிடையாது, அது வந்து நியூபார்னுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து வேறு கடையில் எதுவும் போகல, ஏன்னா பாப்பா வந்து வீட்டில் விட்டு போனதுனால சீக்கிரமாக வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் சரி ஓகே இருக்கிறதே தாங்கன்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வந்து எங்களுக்கு பிடிச்சனால இது எடுத்தாச்சு. இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் ஓகே இதே செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லவும் சரி ஓகே எனக்கும் பிடிச்சதுனால ஓகே வந்து எடுத்தாச்சு. இந்த கொலுசு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், யாராவது நியூபார்னுக்கு வந்து கொலுசு வாங்குறீங்க அப்படிங்கனாக்கா கர்ண கொலுசி வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா அதில் திருகாணி வச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. திருகாணி இல்லாமல் போகிறதுனால என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பாப்பாவுக்கு வந்து வளர வளர டைட்டாக போயிடுது, கால் வந்து சதை பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. பட் அதை சொல்லணும்னு நினச்சேன், யாராவது நியூபார்னுக்கு வந்து கொலுசு வாங்குறீங்கன்னா இருந்தால் திருகாணி வச்ச கொலுசே வாங்குங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 இல்லைங்கும் போது நம்ம ஈஸியாக கழட்டிக்கலாம். அப்போ வந்து ஆசையாக இருக்குது அந்த கர்ண கொலுசி பார்க்கக்குள்ள, ஏன்னா காலால் போட்டுக்கலாம், பட் வளர வளர காலால் கழட்ட முடியல, அது வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வாங்கின கொலுசி வந்து கட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் திருகாணி உள்ள கொலுசாக வாங்கிக்கோங்க. அப்போ பிறந்தப்போ கொலுசு வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா 78 கிட்ட இருந்துச்சு ரேட்டு. 1 கிராம் வந்து 78 ருபீஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 97 ருபீஸில் வந்து நிற்கிது. இப்போ ஆல்மோஸ்ட் 100 தாண்டிடும்னு நினைக்கிறேன் போக போக. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக 100 தாண்டிடும். கொலுசு பற்றின டீட்டெயில் வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெயிட்டு ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு இதில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாப்பாவுக்கு வந்து கொலுசு வாங்கிட்டு வந்தோடனே காமிச்சோம், அந்த சத்தத்துக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா ரியாக்ட் பண்ணால், சரி போட்டு பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணோம். வந்து கொலுசு சத்தத்தை வந்து உண்மையாகவே ரொம்பவே என்ஜாய் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொலுசை வந்து ஹஸ்பண்ட் போட சொல்லியாச்சு. இந்த கொலுசு வந்து எப்போ போட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்த் வந்து 7 அன்னைக்கு போட்டிருந்தோம், அதாவது சண்டே அன்னைக்கு, போன சண்டே அன்னைக்கு நாங்கள் வந்து இந்த கொலுசு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டோம். பாப்பாவோட அப்பா வந்து ஒரு காலில் போட்டு விட்டாங்க, இன்னொரு காலில் வந்து நான் போட்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அவங்க போடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு தெரியவே இல்லை, அப்புறம் நான் போடும்போது தான் வந்து அவள் வந்து கவனிக்க ஆரம்பித்தா. ஏன்னா வந்து அவள் ஏற்கனவே காலில் வந்து காப்பு ஒன்று போட்டிருந்தா, அதை கழட்டும் போது தான் அவள் வந்து கவனிக்க ஆரம்பித்தா இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்து எனக்கு தெரிஞ்ச பாப்பா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான்னு நினைக்கிறேன். அந்த காப்பை கழட்டிட்டு வந்து இன்னொரு காலில் வந்து நான் போட்டேன். வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாப்பாவுக்கு வந்து முத்து வச்ச இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. நாங்கள் வந்து இருக்கிறதுலே கம்மியான வெயிட் தான் அதை வாங்கினோம். பட் ஆக்சுவலி பாப்பாவுக்கு வந்து ரொம்ப வந்து வெயிட்டாக ஃபீல் ஆகுது, ஏன்னா ரொம்ப ஆக்டிவாக கால் தூக்கி விளையாடுறவ. இந்த கொலுசு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலே ரொம்ப தூக்கலை, பேபி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் பேபிக்கு வாங்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, இவ்வளோ முத்து வச்சு வாங்காதீங்க. நாங்கள் ஆசையாக வாங்கி இப்போ பாப்பாவுக்கு போடவே முடியல, பத்திரமா வந்து கபோர்டில் தான் வச்சுருக்கோம். போடுற மாதிரி இல்லை, பாப்பாவுக்கு ரொம்ப கால் வலிக்குது. அதனால் நீங்கள் கொலுசு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் லெஸ் வெயிட்லாம் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு ரொம்ப முத்து வச்சு நம்ம போட தேவையில்ல, கொஞ்சம் பாப்பா நடக்க ஆரம்பிச்சிருவாங்கள்ல ஒரு 9-10 மந்த்ஸ், அப்போ வந்து நம்ம முத்து வச்சு போட்டால் அழகாக இருக்கும். பட் இப்போ வந்து முத்து வச்சு வாங்க வேணாங்க தான் என்னோடய சஜஷன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கால் வலிக்குது உண்மையாலுமே. இப்போ நாங்கள் போடாமல் தான் சும்மா தான் இருக்குது பாப்பா கால், அதனால நான் சொல்லணும்னு நினச்சேன்.
பாப்பாவுக்கு கொலுசு போட்டதும் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா பாட்டிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப வந்து பாப்பா வந்து கொஞ்சிகிட்டே இருந்தாங்க, பாப்பா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோவில் போய்ட்டு சாமி கும்பிட்டு அன்றைக்கி நாளே ரொம்பவே சூப்பராக போச்சு. நம்ம ஃபேமிலி மெம்பர் கேட்ட மாதிரி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.